சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கான எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். எப்பவுமே மனசில் ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்மளை விட அறிவு கொஞ்சம் அதிகமாக இல்லையா? நம்மளை விட ஆண்டவருக்கு அறிவு கொஞ்சம் இல்லை, நிறையாவே அதிகம். ஏன் நான் இதை சொல்கிறோம்னா, நிறைய நேரங்களில் சில காரியம் நடக்கலையான்னு வருத்தப்படுறோம், சில காரியங்கள் இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கேன்னு வருத்தப்படுறோம். ஆனால் ஆண்டவர் ஞானம் உள்ளவராக இருக்கிறதுனால தான் அப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் நமக்கு தரலை. அவர் நம்மளை விட நல்லா யோசிக்கிறவர், நம்மளை விட நல்லா திட்டம் பண்ணுறவர், நம்மை விட நல்ல ஞானம் உடையவர். அதனால சகல காரியங்களையும் ஏற்ற நேரத்தில் எனக்கு தருவார் அப்படிங்கிற எண்ணம் எப்போ நமக்குள்ள வரும் அப்படின்னா, அவருக்கு நம்மளை விட அறிவு கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அது நம்மளோட அறிவு ரொம்ப அதிகம். அவருக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு இங்கே இருக்கீங்க, இப்போது நிறைய பேர் வயசானவங்கலாம் இருக்கீங்க. உங்களுக்கு இத்தனை வருஷம் அனுபவம், இந்த உலகத்தில் வாழ்ந்து 20 வருஷம் அனுபவம், 30 வருஷம் அனுபவம், அப்படியே 40 வருஷம் அனுபவம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து எவ்வளவு அனுபவம்னா, பல்லாயிரம் வருஷம் அனுபவம். அதனால் அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதனால் தற்கால சூழலை நினைத்து சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய மனிதர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. மனதளவில் அன்னைக்கு அநேகருக்கு இளைப்பாறுதல் இல்லை. இன்னைக்கு மனதளவிலே பலவிதமான பதட்ட மனநிலையோடு கூட இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? நான் இளைப்பாறுதல் இல்லை. சில நேரங்களில் தூங்கி பல மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சாலும் தூங்கின மாதிரியே இருக்காது. ஏன் தூங்கின மாதிரியே இல்லைன்னா இளைப்பாறுதல் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்னையெல்லாம் இப்போ இங்கனக்குள்ளே தூங்க சொன்னீங்கனாலும் நான் என்ன செஞ்சிருவேன்? ஆமாம், எனக்கு அப்புறம் சித்தப்பாக்கெல்லாம் அப்படி கிருபை உண்டு, ஜோசுவாக்கு உண்டு, வேற இங்கே ஒரு சிலருக்கெல்லாம் உண்டு நல்ல தூக்கம். அது ஒரு கிருபை தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மனசில் இளைப்பாறுதல் இல்லைன்னா தூக்கம் நிச்சயாது வராது. நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, என்னெல்லாமோ மைண்டில் வருது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சாலும் தூங்கின மாதிரி இல்லை. வசனத்தில் வாசிக்கிறோம், பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நைட்டு அவனுக்கு எந்த வேலையும் இல்லை, ஆனால் மனசில் என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு, நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் மனதளவிலே பதட்டத்தோடு இருக்கிறோம். நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதிலே சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் போகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் தாரேன்னு சொல்லல, ஏன் சமாதானத்தை என்ன செய்றேன் உங்களுக்கு தரேன். ஏன் சமாதானம்னா என்ன அப்படின்னா, இப்போ தேவனுக்கு ஆண்டவருக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? ஆண்டவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நம்ம தம்மாத்தொண்டு நமக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா அவருக்கு. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை அடங்க மாட்டேங்கி, கீழ்ப்படிய மாட்டேங்கி, அந்த பிள்ளை ஆண்டருக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ மாட்டேங்குன்னா, இப்போ அந்த பிள்ளை நமக்கு என்னவா இருக்குது? பிரச்சனையாக இருக்குது. இந்த பிள்ளை எப்போ மனம் திரும்பும் அப்படிங்கிறது பிரச்சனை. அப்படி பார்த்தா ஆண்டவருக்கு நூற்றுக்கணக்கான கோடி பிள்ளைகளை குறித்து கவலை. அப்படின்னா நம்மளை விட அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன் வச்சுட்டு போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளை என்னால் சரி செய்ய முடியும்னு ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சர்ச்சு முடிஞ்ச உடனே ஒரு பரீட்சை. என்ன பரீட்சை? 5th டேபிள், 5வது வாய்ப்பாடு பரீட்சை. யார் 5வது வாய்ப்பாடை சரியாக எழுதி கொடுக்காங்களோ அவங்களுக்கு 2000 ரூபா பரிசு. எழுதலைன்னா யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கிடுவோமே. எழுத படிக்க தெரிஞ்ச எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க? 5வது வாய்ப்பாட சொல்லக்கூட சிலர் திணறலாம், ஆனால் எழுத சொன்னால் 5 கூட்டி என்ன செஞ்சிருவாங்க? எழுதிடுவாங்க. இப்போ அந்த பரீட்சையை குறித்து நமக்கு சமாதானம் இல்லாத சூழல் இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, நமக்கு அதை சீர் செய்ய தெரியும், அதை நமக்கு எழுத தெரியும். இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அது நமக்கு சரி ஆயிரும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுனாலே சமாதானம் என்ன செய்யும்? இருக்கு. அதான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஏன் சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? வச்சுட்டு போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை சொல்லியிருந்தாலும் இன்னும் மனதில் இளைப்பாறுதல் இல்லை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மனசுல இளைப்பாறுதல் இருக்கா? மத்தேயு 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் என்ன செய்யறேன்? நீங்க எல்லாம் ஏற்ற வாங்க,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தாரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அநேகர் வாழ்வின் பல காலகட்டங்களிலே தேவன் தருகிற இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியாத சூழல்ல இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் தருகிற இளைப்பாறுதல் இந்த உலகத்திலையும் வேணும். இந்த உலகம் முடிஞ்ச உடனே கடைசியாய் நித்தியமான ஒரு இளைப்பாறுதலையும் அவர் தான் என்ன செய்ய முடியும், தர முடியும். வரல இல்லையா சொல்லாமா? இன்னைக்கு அநேகருக்கு மனசுல ஏன் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழல்னா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தேவ சமூகத்தில் இல்லை. மோசே ஆண்டவர்கிட்ட சொன்னா, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராதிருந்தால் எங்களை இவ்விடத்தை விட்டு என்ன செய்ய வேண்டாம், போச்சல வேண்டாம். நீர் எங்க கூட வந்தாதான் நாங்க இந்த இடத்தை விட்டு என்ன செய்வோம், கிளம்புவோம். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு யாத்திராகமம் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு. அப்ப தேவ சமூகம் ஒரு மனிதனிடத்துல இருக்குமானால், தேவ பிரசன்னம் ஒரு மனிதனிடத்துல இருக்குமானால், ஒரு மனிதன் தேவனோடு கூட நேரம் செலவிடுகிறவனா இருப்பானால், தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறவனா இருப்பானால், அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிற இளைப்பாறுதல் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ சமூகத்தில் இருந்தீங்கன்னா, தேவனோடு இருந்தீங்கன்னா, அவர் உங்க கூட இருந்தாருன்னா, அவர் தருகிற இளைப்பாறுதல் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இன்னைக்கு ஏன் இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னா, நம்ம தேவனோடு இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கூட ஆண்டவர் இருக்கார், நம்ம கூட ஆண்டவர் இருக்கார். நாம் அவரோடு இருக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை பேர் தேவனோடு கூட இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சில் வந்து உட்கார்ந்தா போதும், என்னத்தையோ வெட்டி சாதிச்ச மாதிரி ஒரு எண்ணம். அப்படி இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட பேசுகிறவனா இருக்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு நபரை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் அந்த நபரோடு கூட எவ்வளவு நேரம் செலவிடுகிறேன். இன்னைக்கு தேவன் மீது நமக்கு அன்பு இருக்கா? தேவன் மீது அன்பு இருக்குமானால் நாம் அவரோடு கூட எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மோசே மலையில ஏறி ஆண்டவர்கிட்ட பேசிட்டு கீழே இறங்கி வரும்பொழுது மோசையுடைய முகத்தை ஒருத்தரால் என்ன செய்ய முடியல, ஏன் பார்க்க முடியலன்னா, அவன் தேவ சமூகத்தில் இருந்ததிலே அவன் முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இருப்போமானால் நம்முடைய வாழ்வு பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பாருங்க, எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்க போறீங்க? கொஞ்சம் மாறுங்க. சின்ன பிள்ளைக்கு கையளவு சோறு கொடுத்தோம், சரி. 5 வயசு ஆச்சு, இப்பவும் கையளவு சோறு தான். 10 வயசு ஆச்சு, இப்பவும் டெலிவரிங்க வா. இப்போ டெலிவரி இருக்கான், டெலிவரி இப்பவும் கையளவு சோறு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கான். பாவம், அவனுக்கு சாப்பாடு ஊட்ட அவனுக்கு கண்டுக்கிட ஆள் இல்லை, பாவம். இப்போ டெலிவரி 1 வயசு பிள்ளையா இருக்கான், அவனுக்கு கையளவு சோறு கொடுத்தா அது சரி. இப்போ அவனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு, அப்பவும் எவ்வளோ தான் கொடுக்காங்க, கையளவு தான் கொடுக்காங்க. 10 வயசு ஆயிடுச்சு, அப்பவும் எவ்வளோ தான் கொடுக்காங்க, கையளவு தான் கொடுக்காங்க. 20 வயசு ஆயிடுச்சு, அப்பவும் எவ்வளோ தான் கொடுக்காங்க, கையளவு தான் கொடுத்தா ஜூடா மாதிரி வர முடியுமா? நல்லா வளர முடியுமா? முடியாதா? முடியாது. இப்போ 25 வயசு ஆயிடுச்சு, கையளவு தான் சோறு கொடுக்காங்க, என்னைய மாதிரி வர முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? சோறுடைய அளவு என்ன செய்யல, அதிகமாகல. இன்னைக்கு தேவனோடு கூட உறவாடுகிற நேரம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சம் போல இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? சில நேரங்களில் உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் மனசுல இளைப்பாறுதல் துளியும் என்ன செய்யாது, இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரே அளவு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வளரலை. வளர்ந்தாதான் உங்களால் எதையும் தாங்க முடியும். சில பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் உடைந்து போவதற்கான காரணம் அதற்கேற்ற வளர்ச்சி இல்லை. இப்போ இந்த ஸ்பீக்கரை தூக்கி என் மேலே வச்சிங்கன்னா நான் எவ்வளோ தூரம் என்ன செய்வேன், கொண்டு போவேன். இவன் மேலே வச்சிங்கன்னா சப்புன்னு அங்கே என் கீழே நினைஞ்சிருவான், விழுந்துருவான். ஏன் அப்படின்னா அவன் இன்னும் அதற்கேற்ற ஆகாரம் சாப்பிடல, அதற்கேற்ற வளர்ச்சி அடையலை. இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனோடு உறவாடுகிற நேரம் அதிகமாகுமானால், தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்குமானால், எவ்வளவு சுற்றி பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யோசுவா 21:44 வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர் கையில். இப்போ இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்குமே என்ன தந்தாரா? என்ன தந்தாரு? எல்லாரும் என்ன பாருங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணபடி இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன கொடுத்தாரா?
இளைப்பாறுதல் கொடுத்தார். நெகேமியால வாசிக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவனை பின்பற்றாமல், அவரோடு கூட உறவாடாமல், அவரை விட்டு பின்வாங்கி போனதுனால வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாத சூழல் உருவாச்சு. ஆனா மறுபடியும் அவங்க எப்ப ஆண்டவர்கிட்ட வராங்களோ அப்ப என்ன வருது? இளைப்பாறுதல். அப்ப நான் ஆண்டவர் கூட இருந்தா இளைப்பாறுதல், ஆண்டவர் கூட இல்லைன்னா என்ன இல்லை? இளைப்பாறுதல் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் இந்த உதாரணத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தூரத்தில் ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தில் நல்ல நிழலா இருக்கு. நான் இங்க தூரமா நின்று பார்க்கிறேன், நான் பயங்கர வெயிலுக்குள்ள நிற்கிறேன். இப்போ எனக்கு அந்த நிழல் வேணும்னா நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த நிழலை பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு, அந்த நிழலை பார்த்தா எனக்கு தேவையா இருக்கு, நான் ரொம்ப நிழலை விரும்புறேன், ஆசைப்படுறேன். ஆனா அந்த நிழல் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. எப்ப அந்த நிழல் கிடைக்கும்னா அந்த மரத்துக்கு கீழே போய் நின்னாதான். தேவன் தருகிற இளைப்பாறுதல் எப்ப கிடைக்கும்னா, இளைப்பாறுதலை விரும்புறேன், இளைப்பாறுதல் ஆசைப்படுறேன் இல்ல, நான் தேவன் அருகில் போய் இருந்தா தான் எனக்கு இளைப்பாறுதல் என்ன செய்யும்? கிடைக்கும். இன்னைக்கு அநேக ஆணுடைய பிள்ளைகள் தேவனோடு இல்லை. சர்ச்சுக்கு வரோம் ஞாயிற்றுக்கிழமை, மற்ற 6 நாள் என்ன செய்யறோம்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரீங்க, மற்ற 6 நாளும் ஆண்டவருக்கு உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? நம்ம செய்கிறத எதையாவது பார்த்தா ரசிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்கா? நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பார்க்கும்போது இவன் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லுத மாதிரி இருக்கா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கூட சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்ம தேவனோடு இருப்போமானால் தேவன் தருகிற இளைப்பாறுதல் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் இல்லைன்னா, வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே காயின் சொல்றாரு, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். அப்போ ஒரு மனிதன் தேவ சமூகத்திலிருந்து விலகி போயிட்டான்னா அவன் எப்படி இருப்பான்? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிட்டா நீங்க பூமியிலே நிலையற்றவர்களா இருப்பீர்கள். உங்க வாழ்வு நிலையானதா இருக்காது, உங்க வாழ்க்கை இளைப்பாறுதலான வாழ்க்கையா இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, அப்ப நான் எப்ப நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னா நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது. ரெண்டாவது எப்ப நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய இருதயம் கடினமுள்ள இருதயமாய் இராதிருந்தால். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அநேகருடைய இருதயம் கடினப்படுது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் முழுவதும் வாட்சி பார்ப்போமானா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினதுனாலே அவர்களை தேவன் கானானுக்குள்ள கொண்டு போக. என்னை பார்க்க கவனிக்கீங்களா? எந்த அதிகாரம் சொன்னேன்? பின்னாடிலாம் சொல்லுதாங்க, நீங்க மட்டும் சொல்லலை. அப்போ நீங்க என்னை கவனிக்கலை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்ததுனால அவர்களை தேவன் ஆரோசித்தார், அவர்களை தேவன் கானானுக்குள்ள கொண்டு இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போல. இருதய கடினம்னா என்ன அப்படின்னா, நம்ம நல்ல புரித மாதிரி சொல்லணும்னா உணர்வே. சிலரை பார்த்தா உணரே இல்லை, என்ன புத்தி சொன்னாலும் என்ன வர மாட்டேங்கி, உணர்வு வரைய மாட்டேங்குதான் இருதய கடினம். இதை இன்னும் புரியுத மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வசனத்தில் வாசிக்கிறோம், பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அப்போ நான் பார்வோனுக்கு இருதயத்தில் உணரலாமல் போச்சு. என்ன உணரலாமல் போச்சு? மோசே என்ன செய்யறாருன்னா நைல் நதியை அடிச்சு அங்கே எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா தண்ணியும் ரத்தமாக்குறார். குடிக்க தண்ணி இல்லை. உணர் வந்துச்சா? இவங்களை விட நம்மனே வரல. வீடெல்லாம் தவளையாவது உணர் வந்துச்சா? வரல. வீடெல்லாம் வண்டாவது உணர் வந்துச்சா? வரல. கல்மழை பெய்யுது உணர் வந்துச்சா? வரல. அதுக்கு ஒருபடி மேலே போய் அங்க ஆடு மாடு, இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆடு மாடுகள் சாகல, இவர்களுடைய ஆடு மாடுகள் சாகுது, உணர் வந்துச்சா? அப்பனா நமக்கு எதிரா இஸ்ரவேலின் தேவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்னு தெரிஞ்சுமே இவங்களை விடணுமே அப்படிங்கிற எண்ணமே வரல பாருங்க. மனம் திரும்பணுமேங்கிற எண்ணமே வரல பாருங்க. இதுதான் உணரில்லாத இருதயம். இதுதான் என்னன்னா கடினமுள்ள இருதயம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னொன்று பாருங்க, இவங்க இருக்கிற இடத்துல இருட்டா இருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல என்னவா இருக்கு? வெளிச்சமா இருக்கு. அப்பவும் உணர்வு வரல. அதுக்கும் ஒருபடி மேலே போய் இவங்க தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போறாங்க, ஆனா இஸ்ரவேல் தலைப்பிள்ளெல்லாம் என்ன செய்யல? சாகல. உடனே பார்க்கறான், என்னடா இது கைமீறி போகுது. எகிப்துடைய மந்திரவாதிகள்லாம் சொல்றாங்க, இந்த இவங்களோட நம்ம போராட வேண்டாம், இது தேவனுடைய. இப்படி இன்னொன்னே கையிட்டீங்க, கையா விரலா? விரல்.
அல்லேலூயா சொல்லலாமா? உடனே லேசா உணர்வு வருத மாதிரி இருக்கு. உடனே அவன் என்ன சொல்லுதான், நீங்களாம் என்ன செய்யுங்க போங்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் உணர்வு போயிருச்சு. என்ன செய்யுதான், அவங்களை விரட்டிக்கிட்டு போறான். இதுதான் உணர்வு இல்லாத இருதயம். செய்கிற தவறு என்று தெரிந்தும் செய்து கொண்டிருப்பது. நிறைய பேர் புத்தி சொன்னாலும் இப்படி செய்யக்கூடாது, இது தப்புன்னு சொன்னாலும் அதை மனம் திரும்ப மனசுல கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் என்னது, கடினமுள்ள இருதயம். இப்படி கடினமுள்ள இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்குமானால் நம்மளால் தேவன் தருகிற இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியாது. சங்கீதம் 81 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். பைபிள் கையில் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். சங்கீதம் 81 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 81 அதிகாரம். கையில் பைபிள் இல்லை அல்லது தேடுதீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் பாருங்க. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் இங்க நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பாருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுதாரு, உங்களை நினைச்சு தான் சொல்றாரு. நீங்க அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, நீங்க அவரை விரும்பல, அதனால உங்க போக்கில் என்ன செய்தார், இப்ப விடுதாரு. உங்க யோசனையின்படி என்ன செய்தீங்க, நடக்கீங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்லாரு, என் பிள்ளைகள் எனக்கு செவி கொடுத்தாங்கன்னா நான் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத இளைப்பாறுதலையும் நன்மையும் அவர்களுக்கு என்ன செய்வேன், தருவேன். அதான் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு தேவனை விட்டு விலகி நிற்கிறோம். அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறோம். நமக்கு புத்தி சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். இப்படி உணர்வில்லாத இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்குமானால் இந்த பூமியிலே இளைப்பாறுதல் இல்லாமல் நிலையற்று அலைகிறவர்களா இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் ஒரு மனிதனுக்கு வேண்டுமானால் அவன் தேவ சமூகத்தில் இருக்கிறவனா இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமானால் அவன் இருதயம் கடினமுள்ள இருதயமா இருக்க கூடாது, தேவனால் பண்படுத்தக்கூடிய லகுவான இருதயமா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, இந்த உலகத்திலேயும் நமக்கு இளைப்பாறுதல் தராரு. இந்த உலகத்தின் முடிவிலே நிச்சயமான நிரந்தரமான இளைப்பாறுதல் பரலோகம். அதை இயேசு மாத்திரமே தர முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசு சொல்றாரு, நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல என்ன செய்ய மாட்டான். அப்ப என்னை அல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்பனா இயேசுவுக்கு ஏற்ற வாழ்க்கை ஒரு மனிதன் வாழுவானால் அவன் தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், அவன் தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். நிறைய பேருக்கு என்ன நினைப்புன்னா, ஆண்டவர் என்ன இப்பவா, அவர் என்ன இப்பமா வரப்போறாரு, அவர் வர்றதுக்கு இன்னும் காலம், இன்னும் ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியிருக்கு, இன்னும் என்னெல்லாமோ நடக்க வேண்டியிருக்கு, இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய பகுதிகள் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, நீங்கள் நினையாத நாளிலே இரவிலே திருடன் வருகிறது போல என்ன செய்வாராம், வருவார். இப்போ நாளைக்கு தான் ஏசப்பா வராரு, இல்லைன்னா இப்போ என்ன, இப்போ 2025 ஜூலை 27, 2026 ஜூலை 27 தான் ஆண்டவர் வாராரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம என்ன செய்வோம், ஜூன் 27 தான் வாராரு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? விக்டோரியா 1 வருஷம் இருக்குங்க. இல்லையா டீச்சர், உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கு? அவன் இங்கே இல்லை, ஆரம்பத்துலேருந்து இங்கே இல்லை. இது எத்தனை வருஷம் இருக்கு? இன்னும் 2 வருஷம் இருக்கு. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, ஆண்டவர் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறவரா? மன்னிப்பார். மனமு வந்து அழுது ஒப்பாரி வச்சு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பாரா? மன்னிப்பார். அதனால் இன்னும் 2 வருஷம் நமக்கு டைம் இருக்குது. நாமளும் அப்படி தான் இருப்பேன், நீங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டீங்க. 2027 ஜூலை 26 வரைக்கும் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு அன்னைக்கு மன்னிப்பு கேட்டு எப்படியாச்சும் பரலோகம் என்ன செஞ்சிடலாம், பெய்யிடலாம். எப்போ அந்த எண்ணம் வரும்னா தேதி தெரிஞ்சா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இரவில திருடன் வருகிற விதமா. ஏதோ ஆண்டவர் சொல்றாரு, திருடன் இந்த நேரம் ஆறாம்னா நீங்க வீட்டை பாதுகாத்துக்கிடுவீங்க. ஆனால் அப்படி அல்ல, அவர் வரப்போறது யாருக்குமே தெரியாது. நம்ம கணக்குக்கு அவர் வரமாட்டாரு.
இன்னும் அதை பண்ண வேண்டியிருக்கு, இதை இங்கே இந்த தேசத்தில் இது நடக்க வேண்டியிருக்கு, அந்த தேசத்தில் அது நடக்க வேண்டியிருக்கு. நம்ம கணக்கு பண்ணிட்டு இருப்போம் பாருங்க. அந்த கணக்கெல்லாம் தவிடுபடி ஆகிற மாதிரி தான் அவருடைய வருகை என்ன செய்யும் இருக்கும். அப்போ நம்ம கணக்கு பண்ணு அவர் வந்தாருன்னா எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ண நேரத்தில் அவர் வராரு. ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு நினையாத நேரத்தில் வருவார். அப்படின்னா நம்ம எதிர்பாராத நேரத்தில் வருவார். நாளைக்கு கூட என்ன செய்யலாம், இன்னைக்கு கூட என்ன செய்யலாம், வரலாம். அப்படி இல்லை, சரி அவர் வரமாட்டார், அவர் வரமாட்டார். நீங்கள் எத்தனை நாள் பூமியில் இருக்க போறீங்க உங்களுக்கு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? இன்னைக்கு கூட என்ன செய்யலாம், போகலாம். அல்ல நாளைக்கு கூட என்ன செய்யலாம், போகலாம். காலையில் தான் பார்த்தோம் நல்லா இருந்தார், டீ குடிக்க வந்தார், காலையில் டீ குடிக்க வந்தார், காலையில் வாக்கிங் வந்தார், சாயங்காலம் ஆளை காணும். இப்போ அங்கே ஏசி பெட்டிக்குள்ளே நினைச்சிருக்காரு, படுத்திருக்காரு. காலையில் பார்த்தேன் சின்ன பையன், 12 வயசு பையன், போன வாரத்துக்கு முந்தின வாரம் நியூஸில் போடுறாங்க, 12 வயசு பையன் ஸ்கூலுக்கு போகிறான், ஸ்கூல் வாசலில் மயங்கி கீழே விழுந்துட்டான். என்னன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு போய் பார்த்தா அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஆள் அங்கனே என்ன செஞ்சுட்டான், செத்து போயிட்டான். அப்போனா மரணம் எப்போ நாள் வரும், யாருக்கு நாள் வரும், என்னைக்கு நாள் வரும், அல்லது தேவனுடைய வருகை என்னைக்கு நாளும் இருக்கும். ஆனால் நீங்கள் பரலோகம் போக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உடம்புல நல்ல வலு இருக்கு, வயசு இன்னும் கம்மியாக தான் இருக்குது, பார்த்துக்கிடலாம்னு நினைக்காதீங்க. வரலையா சொல்லாமா, இன்னைக்கு 70 வயசு 80 வயசு ஆன ஆளுகளுக்குமே நம்ம ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போக போகிறோங்கிற நினைப்பு துளி அளவு கூட இல்லை. நான் இந்த இறந்த வீட்டிலலாம் பார்ப்பேன். என்ன பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு வயசான ஆள் இறந்துருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அவர் வயசில் உள்ளவங்க நிறைய பேர் அங்கே துஷ்டிக்கு இணைஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. இப்போ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும், நம்ம கூட இருந்தான் இவன், நம்ம கூட பேசிட்டு இருந்த நம்ம வயசு ஆள் என்ன ஆயிட்டாரு, செத்து போயிட்டாரு. இப்போ நமக்கு ஒரு நாள் இப்படி வருமேன்னு அவங்க நினைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் அப்படி யாரும் நினைக்கிற மாதிரி தெரியலை. அப்புறம் சில வயசான ஆட்கள் இறந்துருப்பாங்க, அங்கே வயசான ஆட்கள் துஷ்டிக்கு இணைஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. என்னமோ இப்போ தான் அவங்களுக்கு 25 வயசு ஆன மாதிரி நல்ல கம்பீரமாக அப்படி தெனாவட்டா அப்படி சிரித்து பேசிட்டு வச்சுக்கிட்டு நமக்கு சாவே வரப்போகிறது இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறோம்னா, என்னைக்கு நாள் வரலாம், நைட்டு கண்ணை மூடி காலையில் எந்திரிச்சா தான் உண்டு. யாராக இருந்தாலும், எத்தனை வயசாக இருந்தாலும், 10 வயசாக இருந்தாலும், 15 வயசாக இருந்தாலும், 20 25 30 வயசாக இருந்தாலும், 50 60 இருந்தாலும், நீங்கள் நைட்டு தூங்குதீங்க, காலையில் எந்திரிப்பீங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது காலையில் எந்திரிப்போமான்னு. அப்ப காலையில் எந்திரிக்கிறனா எங்க போவோம்? காலையில் எந்திரிக்கிறனா இங்க கண்ணு முழிக்கும் போது சுத்தி வெள்ளையா இருக்குமா, இல்லை சுத்தி தீ எரியுமா? ஒரு அலையிலியா சொல்லலாமா, ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இந்த பூமியை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா செய்த பாவங்களுக்கு நாம் தண்டனையை அனுபவித்தாக வேண்டி இருக்கும். அதனால பரலோகம் எப்பனாலும் போக வேண்டி இருக்கலாம், தேவன் எப்பனாலும் வரலாம், அல்லது நம்ம இங்கிருந்து எப்பனாலும் போகலாம். பரலோகம் போவதற்கு ஆயத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பாருங்க, என்ன பிரசங்கம் பண்ணாலும் வெளியிலையும் சரி சர்ச்சிலையும் சரி ஒரு குரூப்பு மனம் திரும்பாமத்தான் இருக்கு. நான் யோசிச்சேன், எல்லாருமே மனம் திரும்பிட்டா, எல்லாருமே பரலோகத்துக்கு போயிட்டா, நரகத்துக்கு யார் தான்? பிசாசு பாவம் இல்லையா? நம்ம ஸ்கூல் படிக்கிறோம்னு வச்சுக்கிடுவோம், இப்போ 11th படிக்கிறோம், மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருக்கோம். ஸ்கூலில் டீச்சர் கேட்காங்க, என்ன கேட்காங்க, நீங்கள் எல்லாம் என்ன ஆக போகிறீங்க? ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 25 பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன். எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா யார் நர்ஸாக, யார் டீச்சராக, யார் டிரைவராக? அதனால் எல்லாரும் டாக்டர் ஆகிறது இல்லை. அதனால் நானும் பரலோகம் போகிறேன், நீங்களும் பரலோகம் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். எல்லாரும் பரலோகம் போக போகிறது பிசாசுக்கு துணைக்கு கொஞ்சால் போய்த்தான் என்ன செய்யணும், ஆவணும், வேறு வழி இல்லை. அதனால சர்ச்சுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி ஒரு குரூப்பு ரசிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் உருப்படுறதுக்கு தன்னுடைய மனதை இடம் கொடுக்காமல் ஒரு குரூப் எப்பவுமே என்ன செய்யும் இருக்கும். இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு 150 பேருக்குள்ளே இருக்கோம்னா இதில் எப்படியும் ஒரு 50 டிக்கெட்டு பிசாசுக்கு ஆதரவாக தான், பிசாசுடைய ஸ்லீப்பர் செல்லாக தான் என்ன செய்யும் இருக்கும். அந்த ஸ்லீப்பர் செல்லு கடைசி தெரியும், ஆண்டு வரும்போது எங்கே போயிடும், நம்ம கூட தான் வருது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம்.
நம்மளை மாதிரி அதுவும் செம்மறி ஆடு நம்ம என்ன செய்வோம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் தான் சொல்லுவார், இது செம்மறி ஆடா, இது வெள்ளாடா, இதில் ஓனாயா, இல்லை வேறு எதுவும் வன விலங்கான்னு அவர் தான் என்ன செய்வார் சொல்லுவார். நோவா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்? வீட்டால் மட்டும்தான் வேறு ஒருத்தர் என்ன செய்யலை. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கான். எத்தனை பிள்ளைங்க அவனுக்கு? அவன் மனைவி சேம் காம் யாவேத்து 3 பேருடைய பெண்டாட்டி, 3 3 6 6 1 7, இவனை சேர்த்தா 8. எத்தனை வருஷத்துல? 120 வருஷத்துல. எல்லாருக்கும் நக்கலா தெரிஞ்சது, இவன் பெரிய அறிவில்லாதவன். இப்படிப்பட்ட வெள்ளத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இயேசு வருவாரா? இப்படிதான் 2000 வருஷம் சொல்லிட்டு இருக்கான். அவர் எங்க வர போறாரு? இல்ல நம்ம தான் சாவ போறோமா? செத்த போற என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? பரலோகமாவது நரகமாவது யாரு என்னத்தை கண்டா? இவங்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அதை மாதிரிதான் நோவா காலத்துல வாழ்ந்த ஆட்க வெட்டி வைராக்கியத்துல வெட்டித்தனமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனா வெள்ளம் வந்தது, பேலை மிதக்க ஆரம்பிச்சது. இப்ப கூப்பாடு போட்டு ஒன்னும் செய்ய முடியாது. பக்கத்துல வா சொல்லுங்க. அப்பம் கூப்பாடு போட்டா இப்ப எல்லாம் அங்க நோவா கூட பேலையில போய்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கூப்பாடு போட்டு ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவீங்க, நான் இருக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவீங்க, நான் இருக்க மாட்டேன். மகேந்திரன் மைக்கு ஆன் பண்ணிட்டு என்ன செஞ்சிருப்பான்? உட்காந்துருப்பான்னு வச்சுக்கிடுவோம். ஆரோக்கியம் பண்ணதுக்கு விட்டோரியா வழக்கம் போல ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வாரா. ஆட்களில் பாதி பேரை காணும். 2வது பாட்டு சித்தப்பா படிக்குன்னு போட்டிருக்கோம். ஆனால் 2வது பாட்டு படிப்புன்னு ஆளை பார்த்தா ஆளை காணும். பக்கத்தில் பார்க்கிங்க, பக்கத்தில் உள்ள ஆள் இல்லை. வருத்தத்தோடு உட்காந்துருக்கீங்க. பிரசங்கம் பண்ண யார் வருவா? பிரசங்கம் பண்ண நான் என்ன செய்யலை, வரலை. விட்டோரியா தான் மடி எழுந்துச்சு என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி இருக்கும்? நான் நினச்சி பார்க்குறேன், ஆண்டவரே என்ன ஆனாலும் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிடணும்? ரகசிய வருகையில் கைவிடப்பட்டுறக்கூடாது, கைவிடப்பட்டுறக்கூடாது. ஆண்டவரே ரகசிய வருகையில் கைவிடப்பட்டு நீ இயேசுவை மறுதலி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் நம்மளை. இல்லைன்னா உன்னை செப்டி டேங்குள்ளே போட்டு அடைச்சிருவேங்க. செப்டி டேங்கை திறந்தவொடனே எல்லாரும் என்ன சொல்லிடுவான்? ஐயா எனக்கு இயேசுவை யாருன்னு. இல்லைன்னா ஒரு உன்னை இருட்டு அறையில் அடைக்க போகிறேன்னு சொல்லுதான். பல்ல ஒன்று ஒன்றா பிடுங்க போகிறேங்க. எனக்கு இயேசு வேண்டான்னு சொல்லு, இல்லைன்னா உன் பல்ல என்ன செய்ய போகிறேன்? ஒன்று ஒன்றா பிடுங்க போகிறேன். உன் நகத்தை ஒன்று ஒன்றா உருவ போகிறேன். எத்தனை பல்லுக்கு தாக்கு பிடிப்பீங்க? ஒரு பல்லுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா? இல்லை ஒரு நகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுமா? பாருங்க, உபத்திரவம்னா எப்படினாலும் என்ன செய்யலாம், எப்படிப்பட்ட உபத்திரவம் வேணாலும் வரலாம். அதில் 7 வருஷத்தில் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, நிலைநிற்க முடியாது. அதனால் ஆண்டவர் இன்னைக்கு வந்தாலும் நான் பரலோகம் போகணும். ஒவ்வொரு நாளும் இரவில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் ஏதாயிலும் தவறு செய்யறதா என்னை மன்னிங்க. இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் தருகிறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் நித்தியமான இளைப்பாறுதலுக்குள்ள நான் என்ன செய்யணும்? போகணும். இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் இல்லை, யுக காலமான இளைப்பாறுதல். நான் நரகத்துக்கு ஒருக்க போனால் நரகத்திலேருந்து வெளியே வர முடியாது. நான் பரலோகமானால் அங்கே காலமாய் நான் சந்தோஷமா இருக்கலாம். அதனால ஜாக்கிரதையா இருப்போம். நான் ஜாக்கிரதையா இருப்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? காலம் எப்போ வேணாலும் முடியலாம், ஏசு எப்போ வேணாலும் வரலாம், இல்லை நீங்க எப்போ வேணாலும் இங்கிருந்து போகலாம். பல வருஷமாய் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு கையில பைபிளோட சுத்திக்கிட்டு நரகம் போயிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நல்ல கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு, ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு, பைபிளை கையில் வச்சுக்கிட்டு, அல்லேலூயா சொல்லிக்கிட்டு நரகம் போயிடாதீங்க. ஒருத்தன் உலகத்தில் எல்லா பாவ சந்தோஷத்தையும் நல்லா அனுபவிச்சுட்டு ஒருத்தன் நரகம் போவான். இங்கே நம்ம ஆளுக்க வெந்து வேகாமல் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் போக முடியாமல் உலகத்தா மாதிரி பாவத்தையும் அனுபவிக்க முடியாமல் இங்கே ஆண்டுக்குள்ளே இருக்க முடியாமல் 2 கட்டாமல் இருந்தால் எங்கே தான் போகணும்? பிறகு அப்புறம் அவனும் அங்கே ஜாலியாக இருந்துட்டு நரகம் போவான். நீங்கள் ஜாலியாக இல்லாமல் என்ன செய்வீங்க? நரம்பு. ஏனால் அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நமக்கு வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் பரலோகத்தில் இருக்கும் பொழுது நீங்களாம் வருவீங்களாங்க? நீங்கள் போனப்புறம் தான் நான் வருவேன். நீங்கள் உங்களெல்லாம் மேலே அனுப்பிட்டு தான் நான் பரலோகத்துக்கு வருவேன்.
நீங்கள் எல்லாம் மேலே போனீங்க, நீங்கள் பரலோகம் போனீங்கன்னா நான் வரும்போது உங்களை என்ன செய்வேன், பார்ப்பேன். ஒருவேளை நீங்கள் பரலோகம் போகாமல் நரகம் போயிட்டீங்கன்னா சில ஆட்களை அடக்காரனைக்கு போகும்பொழுது பார்ப்பேன். இவரை இனி நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, ஆக்க போகிறது. அக்கறையில் இருப்பார்னு என்ன செய்ய முடியாது, அக்கறைனா பரலோகத்தில் என்ன செய்ய முடியாது, இருப்பார் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த ஆளை பார்க்கறது கடைசி, இனி இந்த ஆளை நம்ம பார்க்க போகிறதே இல்லை. ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாய் மரித்திருந்தாரானால் இவரை ஒருவேளை பார்ப்போம் என்கிற விசுவாசம் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படாமல் சேர்த்தாமனா அன்னைக்கு அன்னைக்கு அந்த ஆளை அன்னைக்கு பார்க்கறது தான் கடைசி. இப்போ ஆண்டு வருது, வீட்டில் உட்காந்து படுத்துட்டு இருக்கிறவன், ஃபோன் பார்த்துட்டு இருக்கவன், விளையாட போயிருக்கவன், வேலைக்கு போயிருக்கவன், இவங்கெல்லாம் பரலோகம் வருவான்னு நினைக்கிங்களா? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் எது தேவ சித்தம், எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை என்கிற அறிவோடு இல்லாது இருப்போமானால், இருதய கடினத்தோடு இல்லாது இருப்போம், இருதய கடினத்தோடு நாம் இருப்போமானால் நமக்கு பரலோகம் போக வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுக்கு எத்தனை வயசு வேணாலும் ஆயிருக்கலாம், நீங்கள் எப்போனாலும் போவதுக்கு ரெடியாக இருங்க. அதனால் பரலோகம் போக ஆயத்தமாயிருங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். வரலையா சொல்லாமல் எல்லாம் இருக்கிற இடங்களில் எளிமை நின்று ஒரு நிமிஷம் நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கணும், இந்த உலகத்துலேயும் சரி பரலோகத்திலையும் சரி. ஆண்டவரே, நான் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கணும். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். ஆண்டவரே,